பிரைஸ் எல்லாம் இன்று வேதம் வாசித்தீர்களா? வாசிப்போம் பாருங்கள். அப்போது இயேசு பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார் என்று லூக்கா 23:34 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆதாமுடைய பாவம் என்கிறது உலகம் முழுவதும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்கிற அழிவுக்குள்ளாய் நம்மை சூழ்ந்திருக்கிறதை நாம் அறிவோம். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து ஆதாமினால் பெருகின பாவங்களையும் சாபங்களையும் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அது மாத்திரமல்ல, அவருக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும், அவரை சிலுவையில் அறைந்தார்களே அந்த பாவத்தையும் கல்வாரி சிலுவையிலே பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார் என்று சொல்லி அவர் மன்னித்ததை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே ஆதாமின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாம், கிறிஸ்துக்குள்ளமாய் செய்த பாவங்களையும் அவர் மன்னித்த மன்னிப்பையும் பெற்ற நாம், பரிசுத்த ஆவியானவருக்குள்ளமாய் பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வோம். குமாரனுக்குள்ளமாய் பாவம் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்குள்ளமாய் பாவம் மன்னிக்கப்படாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. எனவே ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம், பாவ மன்னிப்பை வீணடித்து விடாதபடி காத்துக்கொள்வோம். ஆமென்.